ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakhindi.com சேனல். நம்ம சேனல்லையும் சிறிய சிறிய வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலாம், அதை எப்படி வாக்கியமாக அமைக்கலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டே 17 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஓல்டர் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை இப்போவே பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோவுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ டே 17ல் சின்ன சின்ன வேர்ட்ஸை நம்ம எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலாம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக நம்ம ஈஸியாக எப்படி கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணமாக சுலபம், கடினம், சுருக்கம், விளக்கம், உள்ளே, வெளியே, இது போல் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எளிதான வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். ஏறு. ஏறு இதற்கு ஆங்கிலத்தில் கெட் ஆன். கெட் ஆன். ஏறு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மில்கர் ரஹானா. மில்கர் ரஹானா. ஏறு, மில்கர் ரஹானா. இறங்கு, கெட் ஆஃப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். இறங்கு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உதர் ஜாவோ. உதர் ஜாவோ. இறங்கு, உதர் ஜாவோ. ஏறு என்ற வார்த்தைக்கு மில்கர் ரஹானா, இறங்கு என்ற வார்த்தைக்கு உதர் ஜாவோ. சுலபம். சுலபம் ஆங்கிலத்தில் ஈஸின்னு சொல்லுவோம். சுலபம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஆசான். ஆசான். சுலபம், ஆசான். கடினம் ஆங்கிலத்தில் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ கடினம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கதின். கதின். கடினம், கதின். சுலபம் என்ற வார்த்தைக்கு ஆசான் என்றும், கடினம் என்ற வார்த்தைக்கு கதின் என்றும் சொல்லலாம். கிட்ட. கிட்ட ஆங்கிலத்தில் நியர்னு சொல்லுவோம். கிட்ட என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பாஸ்மை. பாஸ்மை. கிட்ட, பாஸ்மை. அப்போ தூரம், இது ஆங்கிலத்தில் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். தூரம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தூரி. தூரி. தூரம், தூரி. கிட்ட, பாஸ்மை. தூரம், தூரி. ஆழமற்ற, ஷாலோ அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். ஆழமற்ற என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உத்தலா. உத்தலா. ஆழமற்ற, உத்தலா. அப்போ ஆழமான ஆங்கிலத்தில் டெப்த்துன்னு சொல்லுவோம். அப்போ ஆழமான இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கஹராயி. ஆழமான, கஹராயி. ஆழமான, கஹராயி. ஆழமற்ற, உத்தலா. உள்ளே இதற்கு ஆங்கிலத்தில் இன்சைடுன்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அந்தர். அந்தர். உள்ளே, அந்தர். வெளியே ஆங்கிலத்தில் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். வெளியே, பாஹர். வெளியே, பாஹர். அடுத்த வார்த்தை சுருக்கம். இதற்கு ஆங்கிலத்தில் சம்மரின்னு சொல்லுவோம். அப்போ சுருக்கம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாரான்ஷ். சாரான்ஷ். சுருக்கம் இந்த வார்த்தைக்கு சாரான்ஷ். விளக்கம் ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளனேஷன்னு சொல்லுவோம். அப்போ விளக்கம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் ஸ்பஷ்டிகரன். ஸ்பஷ்டிகரன். விளக்கம், ஸ்பஷ்டிகரன். சுருக்கம் என்ற வார்த்தைக்கு சாரான்ஷ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லலாம். விளக்கம் என்ற வார்த்தைக்கு ஸ்பஷ்டிகரன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். அடுத்த வார்த்தை நிஜம். நிஜம் ஆங்கிலத்தில் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நிஜம்
இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? வாஸ்தவிக்தா, வாஸ்தவிக்தா. நிஜம், வாஸ்தவிக்தா. கனவு, ஆங்கிலத்தில் ட்ரீம்னு சொல்லுவோம். அப்போ கனவு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சப்னா, சப்னா. கனவு, சப்னா. நிஜம் என்ற சொல்லுக்கு வாஸ்தவிக்தான்னு சொல்லலாம். கனவு என்ற சொல்லுக்கு சப்னான்னு சொல்லலாம். அடுத்தது இடது பக்கம், ஆங்கிலத்தில் லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம். அப்போ இடது பக்கம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பைன் தரஃப், பைன் தரஃப். இடது பக்கம், பைன் தரஃப். அப்போ வலது பக்கம் ரைட் சைடுன்னு சொல்லுவோம். வலது பக்கம் இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தஹினி ஓர், தஹினி ஓர். வலது பக்கம், தஹினி ஓர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லா சிறிய சிறிய வார்த்தைகளையும் நீங்கள் ஒன்ஸ் அகேன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தைகள் ஏறு, மில்கர் ரஹானா. இறங்கு, உதஜாவோ. சுலபம், ஆசான். கடினம், கதின், கதின். கிட்ட, பாஸ்மை. தூரம், தூரி. ஆழமற்ற, உத்தலா. ஆழமான, கஹராயி. உள்ளே, அந்தர். வெளியே, பாஹர். சுருக்கம், சாரான்ஷ். விளக்கம், ஸ்பஷ்டிகரன். நிஜம், வாஸ்தவிக்தா. கனவு, சப்னா. இடது பக்கம் பைன் தரஃப், வலது பக்கம் தஹினி ஓர். இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் சரியான உச்சரிப்போட மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மிகவும் சுலபமாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.